ஏமா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் எனக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்களாமா? இதுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருப்பேன். ஏய் சும்மா நிறுத்துறி. என்னமோ நாம மட்டும் தான் போய் சொன்ன மாதிரி. அதானமா உண்மை. நீ வாய மூடு, பல்ல உடைச்சிருவேன். ஏண்டி அன்னைக்கு கல்யாணம் பேசும்போது உன் மாமனார் என்னடி சொன்னாரு? எப்படி இனிக்க இனிக்க பேசினாரு? ஏயா பேசினாரா இல்லையா? ஆமா பேசினார் தான். மாப்பிள்ள 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பாக்குறதா சொன்னாரு. சரி, வீட்டு செலவுக்கு மளிகை கடை காசு வந்துருது. மாப்பிள்ள சம்பாதிக்கிற பணம் பூரா உங்க 2 பேருக்கும் தானு நாங்க நினைச்சோம். அவர் என்னடான்னா இப்படி அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுப்பாருன்னு நாம யோசிக்கவே இல்லையே. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி தானே எல்லாமே. அது புரியலையா அவருக்கு? ஏங்க ரவி ஆட்டோ எடுத்துட்டு வர சொல்லுங்க. மயிலு உன் புருஷனுக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு.